பிரைஸ் தி லார்ட். ஆத்துமனங்குரம் பைபிள் இன்சைட்ஸ் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே என் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது 15வது இன்சைட்ஸ். இதற்கு முந்தைய இன்சைட்ஸ் நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஆத்துமனங்குரம் பைபிள் இன்சைட்ஸ் என்ற அந்த யூடியூப் சேனலில் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லுகிறதாக ஒரு நல்ல வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த காரியங்களை நாம் உற்று கவனித்தோமானால் எலியா தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி, நீ சமுத்திரமுகமாய் போய் பார் என்று சொல்ல, அந்த ஊழியக்காரன் சென்று வந்து ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறான். இன்னும் 7 தரம் போய் பார் என்று சொல்லி எலியா சொல்லுகிறார். ஊழியக்காரன் 1 தடவை போகிறான், 2 தடவை போகிறான், 3 தடவை போகிறான். இப்படியாக 7 தடவை போகும் பொழுது அந்த 7வது தடவையில்தான் அவன் உள்ளங்கை அளவுள்ள ஒரு சிறிய மேகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறதாக எலியாவிடத்தில் வந்து சொல்லுகிறான். இப்பொழுது பாருங்கள், இவ்வளவு நேரம் அவன் முதலிலிருந்து பெருமழை இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொன்னதிலிருந்து இந்த ஊழியக்காரன் 8வது முறையாக பார்த்து வந்தது வரைக்கும் சற்று நேரங்கள் கடந்திருக்கலாம். அதற்கு பின்பதாக வானம் கருக்கிறது, மிக பெரிய பெருமழை அங்கு உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இத்தனை நேரம் கழித்து உருவாகிற அந்த பெருமழைக்கு முன்பதாக தேவனுடைய மனுஷனாகிய எலியாவிற்கு கேட்ட அந்த பெருமழையின் இரைச்சல் என்ன? அந்த இரைச்சல் எங்கிருந்து கேட்டது? ஆம், அதுதான் தேவனுக்கும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் தேவனுடைய மனுஷனுக்கும் தேவனுடைய தீர்க்கதரிசிக்கும் உள்ள அந்த அன்பின் ஆழம். இங்கு மேகங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே பரலோகத்தில் உண்டான அந்த பெருமழையின் இரைச்சல் தேவனுடைய ஊழியக்காரனாகிய எலியாவின் காதுகளிலே தொனிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய இருதய துடிப்புகளையும் தேவனுடைய பாரங்களையும் புரிந்து கொண்ட ஒரு மனிதர்களாக, தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய இயக்கங்களையும் உணர்ந்து கொண்ட தேவனுடைய ஊழியக்காரர்களாய் மாறிவிட தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேவனுடைய மனுஷனாகிய எலியாவின் வாழ்க்கையில் நடைபெற்றதை பார்க்கும். இன்றைக்கும் கூட தேவனுடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுப்போம். பரலோகத்திலிருந்து கேட்கப்படுகிற அந்த இயக்கங்கள், பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து உண்டாகிற அந்த இருதயத்தின் துடிப்புகளை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக தேவனுக்கு செயல்படுவோம். தேசத்தில் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் மாறிவிடுவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.